السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவுலியாக்கள், நல்லடியார்களை நேசிக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாஅத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, பெரியோர்களே, என்னுடைய ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்கார் ஃபைசி ஷாஹ் நூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள், बजुज़ खिदमत खल्क तरीक़त नेस्त. खिदमत खल्क சிருஷ்டிகளுக்கு பணியாற்றுதல் என்பதை தவிர தரீக்கத் என்பது வேறு இல்லை என்று சொன்னார். இப்போ தரீக்கத் என்பது உள்ளத்தை பரிபக்குவப்படுத்துவது, ஆன்மீக படித்திரங்களை அடைவது, அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்வது, ஃபிக்ரு செய்வது, அதிகம் வணக்க வழிபாடுகள், இபாதாத்துகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், இவையெல்லாம் தரீக்கத்தில் உள்ளது தான். ஆனால் ஷேഖ்னாக சொல்கிறாங்க, பஜுஸ் ஹிதுமத்தே ஹல்க், சிருஷ்டிகளுக்கு நீ சேவை ஆற்றுவது அன்றி தரீக்கத்து வேறில்லை என்று சொன்னார். அதுதான் தரீக்கத்து, வேற இல்லை அப்படின்னு ஏன் சொல்றாங்க? தரீக்கத்தில் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்கலாம். அப்ப எஜமா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நம்ம யோசித்தால், நாம் செய்யக்கூடிய இந்த திக்ருகள், இந்த ஆன்மீக பயிற்சிகள், தஸ்கியத்துன் நஃப்ஸ், இவை எல்லாத்துடைய விளைவு எங்கே போய் சேருகிறது என்று சொன்னால் ஹிதுமத்து ஹல்கில் தான் போய் சேரும். காரணம், நீ எப்போ லா இலாஹ இல்லல்லாஹை விளங்கிக் கொள்கிறோமோ, அல்லாஹ் என்று சர்வ காயினாத்துகளில் ஐனா இருந்து நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை என்பதை விளங்கி கொண்டோமோ, எல்லா சிருஷ்டிகளிலையும் ஹக்கை பார்க்கிற சூழ்நிலை உண்டாகிவிட்டதோ, அதனுடைய உயர்ந்த நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சிருஷ்டிகளுக்கு முன்னாலும் பணிவதைத்தான் கொண்டு போய் சேர்த்தார். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய முதல் அடையாளம் சொல்லும்போது இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ஹாஸான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பிரியமான நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
முதல் அடையாளம் இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுன், இந்த பூமியிலே அவர்கள் தலை குனிந்தவர்களாக பணிந்தவர்களாக நடப்பார்கள் என்பதை முதல் அடையாளமாக அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க இப்படி சொல்ல முடியுமா? சரி, இங்கே போட்டு இங்க இருக்குமா? இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனன், முதல் அடையாளம் அல்லாஹ் என்ன சொன்னா? அல்லாஹுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மான் பூமியிலே பணிவோடு நடப்பார்கள், எல்லார் முன்னாலும் அவர்கள் தலை குனிந்தவர்களாக இருப்பார்கள். அது முதல் அடையாளமா சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அப்போ ஒருத்தன் தரீகத்துடைய ஞானம் வந்ததற்கு அடையாளம் என்னவென்றால் அவளுடைய ஹில்மு வரும், பணிவு வரும், அனைத்து சிருஷ்டிகளையும் ஹக்குடைய மதுஹரா பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஒருத்தர்கிட்ட தரீகத்துல நான் மேலானவர் என்று நினைக்கிறார், ஆத்ம ஞானி என்று சொல்லுகிறார், அவரிடத்திலே பணிவு இல்லை என்று சொன்னால் தரீகத்துடைய ஏபிசிடி கூட அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். மற்றவர்களை விட தன்னை உயர்வாக கருதுபவன், மற்ற இருக்கக்கூடிய அத்தனை பேரை விட தனக்கு ஒரு மதிப்பு வேண்டும் என்று கருதுபவன், அவன் தரீகத்தில் இன்னும் முதல் படியை ஏறவே இல்லைன்னு அர்த்தம். ஆன்மீக படித்தரத்தில் அவன் இன்னும் காலே வைக்கலைன்னு அர்த்தம். எந்த அளவு ஆன்மீக படித்தரத்திலே கால் வைக்க 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 மனுஷன் அப்படியே குனிஞ்சு 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 இந்த மாதிரி ஆயிடுவான், சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவான், சிறு குழந்தை போன்ற அவன் நிலை ஆகிவிடும். ஏனென்றால் இந்த தரீகத்து ஞானத்திலே ஆக உயர்ந்த 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 அந்தஸ்தை அடைந்த, அதற்கு மேல் ஒரு அந்தஸ்தே இல்லையே, அப்படிப்பட்ட பெரிய அந்தஸ்தை அடைந்த எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாருமே பணிவானவர்கள் பார்க்கவே முடியாது. அவர்களை விட பணிவானவர்கள் யாரையுமே துனியாவில் பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. சொல்றாங்க குழந்தைக்கு குழந்தையா ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு மேல ஞானத்துல ஒரு படித்தர இருக்கா? ஒரு அந்தஸ்து இருக்க முடியுமா? ஒரு படித்தர இருக்க முடியுமா? அவர்கள் எப்படி ஆயிட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைக்கு குழந்தையா ஆயிட்டாங்க. ஒரு நேரம் கூட அவர்கள் முறைச்சதில்லை, தன்னை பெருசா விளங்கல, தன்னை பெரிய ஆளா காட்டணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை. எங்கள் அனைவருக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிமையாக இருந்தார்கள். எந்த அளவு எளிமையாயிட்டாங்க, எந்த அளவு என்ற ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து கொண்டு ஒரு குழந்தையோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளை கூட தெருவில் கொண்டு போக முடியும், கூட்டிட்டு போக முடியும். இப்ப நம்ம இடத்துல யாராவது கிட்ட நெருங்க விடுவோமோ நம்மளைய? நவருப்பா சர்க்கார ஷேக் வராங்க, நவருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் நடந்து போவாங்க, சின்ன குழந்தைங்க அந்த அப்பிக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன குழந்தை என்ன மாதிரி பணி வந்துருச்சு பாருங்க. தண்ணி ஒரு அந்த இப்ப நவுத்துங்க டிஸ்டர்பா இருக்கு நவுத்துங்க சொல்லலாம்ல, சொன்னதே இல்லை. இல்லை நமக்கு இடைஞ்சல இருக்கு நவுத்துக்குன்னு சொன்னதே இல்லை. பெருமானார் வெளியூர்களுக்கு போய் போர் புரிந்து விட்டு ஊருக்குள்ள வருவாங்க. ஊருக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவுடன் பாய்ந்து ஓடி வந்து விழக்கூடியவர்கள் யார் என்றால் சின்ன குழந்தைங்களாம். சிறுவர்களும் சின்ன குழந்தைங்களும் எந்த அளவு பாய்ந்து ஓடி வருவார்னு சொன்னால் பெருமானாரை மூடிக்கொள்வார்கள். சஹாபாக்கள் சும்மா தான் நிற்பாங்க, ஏன்னா அவரை நகற்றுவதே ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் மேல விழுவாங்க. அவர்களை நகற்றுவதை பெருமான் விரும்ப மாட்டார்கள். அவங்களா நவந்து போற வரைக்கும் அப்படியாம்மா கண்ணு சரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. சின்ன பசங்க இந்த மாதிரி போனோம்னா அப்படியாம்மா அல்லாஹ், அப்புறம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன பணி வந்துருச்சு பாருங்க. நம்ம என்ன இதுதான் தரீகத்து ஆன்மீகம் என்றால் அதை வளர 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 பணிவு உண்டாயிரும். ரஸானத்துல் இல்மி மாயின் தஸ்குலுஹு, இல்முடைய சுமை, ஞானத்துடைய சுமை ஒரு மனுஷன் ஏறி இருக்குது. அர்த்தம் என்னன்னா ஊர்லயே அவன் தான் பணிவானவனா இருப்பான். இன்னும் தலை நிமிந்து நிக்கிறான், நெஞ்ச நிமிந்து நிக்கிறான்னா விளங்கு ஞானத்துடைய அடிச்சுவோடு கூட தெரியல. அவன் அஞ்ஞானி தான், அவன் மெஞ்ஞானியும் கிடையாது, விஞ்ஞானியும் கிடையாது, அவன் அஞ்ஞானி தான். அடிச்சுவோடு கூட அவனிடத்துல இல்லைன்னு அர்த்தம். எல்லார்ட்டையும் பணிவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வெளியில் வந்தோன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நம்ம சாக்லேட் வச்சிருக்க மாதிரி அந்த காலத்து முட்டாய் கல்கண்டு சக்கரை கட்டி ஏதாவது முட்டாய் இருக்கும், அதை எடுத்துக்கொள்வார்கள். அந்த காலத்தில் முட்டாய் வகைகள் எடுத்துக்கொள்வார்கள். யாருக்கு முட்டாய், யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. தெருவில் இருக்க குழந்தைங்களாம் விளையாட்டை விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்து பெருமானார் ஓடி வருவாங்க. வந்த வேகத்தில் பெருமானார் உட்கார வச்சு எல்லாம் மேலே விழுந்துருவாங்க. எனக்கு 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 ஒவ்வொருத்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுவாங்க. சில நேரங்களில் பெருமானார் வருவாங்க, எல்லாம் சுற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. சுற்றி 50-100 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் திகைச்சு நிற்கிறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் ஏதாவது கடையில் தின்பண்டம் வாங்கி கொடுத்து இவரிடமிருந்து இந்த அடிமையை விடுவியுங்கள் அப்படின்னாங்க. அவங்கெல்லாம் எஜமானன் ஆக்கிட்டாங்க. இந்த இவர்கள்லாம் எஜமானர்கள், இவர்களிடமிருந்து என்னை விடுவித்து என்னை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு. என்ன அவங்களுடைய துணை பணி. பெருமானரை சிடித்த முகத்தோடு நான் பார்க்கவே இல்லை மொத்த வாழ்நாள். நாம என்ன, நம்ம தரீக்கத்தாவது ஹகீகத்தாவது மாரிஃபத்தாவது காலையிலிருந்து உன்னை சிடுக்காமல் ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. நமக்கு நீ சிடுக்காமல் கடுகெடுக்காமல் யாரையும் உன் முகத்தை பார்த்ததே இல்லை. டெய்லி என்னைக்காவது யாரையாவது திட்டுறது அடிக்கிறது, சிடுக்காம பார்த்து தரீக்கத். இதுக்கு பேர் ஹகீகத், இதுக்கு பேர் மாரிஃபத். வருமா சின்ன பிள்ளை பேசிட்டு இருக்காங்க, அவங்களை உட்கார சொல்லுங்க, இல்லை மேலே அமைச்சிட்டு விளைஞ்சுங்களா, கவனம் செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தெருவில் வந்து சில பெண்மணிகள் வந்து அரைகுறை ஆடையோடு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் வளர்த்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பெண்கள் வளர்த்துட்டு இருந்தோம். ஒரு பெண்மணி பெருமானார் கிட்ட வந்துச்சு, நீ தான் நான் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லா, ஆமாம், உங்களோட முக்கியமான செய்தி நான் பேசணும். மனநிலை பாதிக்கப்பட்ட பெண். நாம தூரத்தில் கண்டவனே இந்த பக்கமே வராமல் துரத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஒன்றும் சொல்லலை. அந்த அம்மா வந்து உங்களோட முக்கியமான செய்தி நான் பேசணும். சரி சொல்லுமா, என்ன செய்தி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்ன எல்லாம் சுற்றி நிற்கிறாங்களே, எப்படி நம்ம ரகசியமாக பேசணும் அவங்கள்ட்ட அப்படி. சஹாபாக்கள் கண் காமிச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தள்ளி நின்றுக்கிட்டாங்க, ஆளுகள் தள்ளி நின்றுக்கிட்டாங்க. அந்த அம்மா என்னமோ சொல்லுது, மிட்டாய் வாங்கினா அது ஆச்சுன்னா இது ஆச்சா, அப்படி ஆச்சா, இப்படி ஆச்சா, இப்படியா, சரி நல்லது, அப்படி செஞ்சிடலாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், நான் ரசூலாட்ட பேசிட்டேனே. பைத்தியம், நீ நின்று பேசுவோமா, எட்ட நின்று தெருவு நின்று என்ன மாதிரி அவங்க மனநிலை. பெருமானார் சொன்னாங்க, உண்மை மூமினுடைய ஈமான் அதிகமாக 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 அவன்கிட்ட அந்த வீரம், அந்த ரோஷம், அந்த ஈகோ, நானா எனக்கு அப்படி பேசிட்டானா, எனக்கு எப்படி விட்டானா, எல்லாமே குறைஞ்சு ஒண்ணுமில்லாம போட்டுட்டாங்க. சொல்ல அல் முஃமினூன ஹய்யினூன லய்யினூன், ரொம்ப மிருதுவாயிருவாங்க, ரொம்ப சாஃப்ட்னஸ் ஆயிடுவாங்க. மெழுகு திரிக்கிற மாதிரி இந்த பக்கமும் அவங்க திரிக்கலாம், சாதாரணமாயிருவாங்க. ஹய்யினூன லய்யினூன். உதாரணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல ஒட்டகத்தை போல ஆயிடுவாங்க. அதை உட்கார சொன்னா உட்காரும், எந்திரிக்க சொன்னா எந்திரிக்கும். ஒட்டகம் பார்த்தீங்களா எவ்வளோ வெயிட், யானையில் பாதி இருக்கும், பெரிய ஒட்டகம். அதை இழுத்துட்டு போகிறவன் பார்த்தீங்கன்னா 10 வயசு போய் இழுத்துட்டு போகலாம், 5 வயசு போய் இழுத்துட்டு போகலாம். அதை உட்காருன்னா உட்காந்துக்கும், இப்படி இழுத்தா உட்காந்துக்கும், இஷாரா செஞ்சா எந்திரியும் எழுப்பிடும். பதினஞ்சுங்களா, அவனை எட்டி உதச்சா மேல் மாடியில் போய் விழுவான், 3வது மாடியில் விழுவான் அந்த ஒட்டகம். ஆனால் அது கேட்காது, அது செய்யாது. அது உட்காரும், எந்திரினா எந்திரிக்கும், வான்னா இழுத்துட்டு போனால் அவன் போயிட்டு போயிட்டே இருக்கும், இழுத்துட்டு போனால் போயிட்டே இருக்கும். அல் முஃமினூன ஹய்யினூன லய்யினூன். அதிசடுங்க, கல் ஜமல், நல்லதோர் ஒட்டகத்தை போல. இதஸ்தனாக அனாக, அதை நீ அவிழ்த்து விட்டால் உட்கார சொன்னா உட்கார்ந்துடும், அதை நீ கூப்பிட்டால் பின்னாடியே வரும். அந்த மாதிரி ஒட்டகத்தை போன்று ஆகிவிடுவார். சாதாரண ஒரு தன் பலம், ஒட்டகத்தை எதுக்கு உதாரணம் காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகம் அந்த குழந்தையுடைய பேச்சை கேட்குது, அந்த நேரத்தில் அந்த ஒட்டகத்துக்கு பலம் இருந்துச்சா இல்லையா, அதே பலம் இருக்குது. அந்த பலம் இருப்பதுடனே அந்த குழந்தையின் பேச்சை கேட்குது பாருங்க. அப்போ உன்ட்டு ஆன்மீக பலம் இருக்கும், அந்த பலம் இருக்கும், இந்த பலம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே நிலையில் சாதாரண ஒரு மனிதனை போல ஆகிவிடுவார். நீ எதுவரை மற்றவர்களை நீ கவனிக்கவில்லையோ, உன்னை பெருசாக, உனக்கு ஒரு ஈகோ, உன்னை கம்பீரம், ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை எனக்கு வேணும் என்று மரியாதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, ஆன்மீகத்தின் அரிசுவடி கூட உனக்கு தெரியவில்லைங்க அர்த்தம். மாரிஃபா வந்தா அப்படிதான் வாங்கிச்சான், ஒன்றும் இல்லாம ஆயிரும். அல்லாஹு அக்பர் கபீரா. பெருமானார் சொன்னாங்க, அல் முஃமினூன ஹய்யினூன லய்யினூன் கல் ஜமலில் அனிஃபி
ஒரு நல்லதோர் ஒட்டகத்தை போல. இதில் இன் கீத இன்காதஹு வைதா உனீக அலல் அலா சஹராய் இஸ்தனாக. இந்த ஹதீஸ் பைஹக்கில வருது. யார் அறிவிக்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூ நுஐம்ல வருது. இல்லைம்மா, இது கல்யாண மண்டபமாக சத்தம் போட்டிருக்காங்களே, டிஸ்டர்ப் பண்ணா இருக்காங்க. ஏன் இப்படி? அதுக்குன்னு மஜ்லிஸ் சுத்தம்பில் அமைதியாக இருக்கணும். அப்படின்னா வெளியே அனுப்புங்க, இல்லைன்னா உட்கார சொல்லணும். நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துட்டா ஒருத்தர் போகுமா? இது கல்யாண மண்டபமா? இது ஒன்று வெளியே அனுப்பிச்சு விட்ருங்க. வெளியே போய் விளையாட சொல்லுங்க, தெருவில் விளையாட சொல்லுங்க. விளைஞ்சா இல்லைங்களா? அதுதான். அப்பதான் உன்னிடத்துல மாரிஃபா வர்றதுக்கு முதல் அங்கீகாரமே நீ பிறர் நலம் நாடுதல். பெருமாள் சொன்னாங்க, தீன் தீன் என்றாலே என்ன? தீன் தீன்தாரி அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப பெரிய தீன்தாரி. ஏதோ சொல்லுங்க தீன்தாரி. இது வரைக்கும் 3 ஹஜ்ஜி செஞ்சுட்டார். அப்புறம் 33 உம்ரா செஞ்சிருக்காரு. ரம்ஜான் முழுசும் அங்கே தான் கிடப்பாரு. அப்புறம் என்ன சொல்றீங்க நீங்க? ஒன்றுக்கு போனால் 30 தான் வருவாராம். சரி. அப்புறம் என்ன வேற என்ன அடையாளங்கள்? தர்மம் செய்கிறாரு, அவ்வாபின், துஹா, தஹஜ்ஜுத், ஒன்றும் விடுறது இல்லை. இதெல்லாம் வந்தா தீன்தாரி நியமனம் பண்ணிக்கணும். பைதல் ஜமாத்தெல்லாம் போற, கால்நடையா போறாரு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். டெய்லி இந்த மாதிரி அவருடைய அவுசாஃபுல் பயன் செய்றாங்க. இது தீன்தாரின்னு நம்ம சொல்றோம். பெருமானார் சொன்னாங்க, அத்தீனு, தீன் என்றால் என்னவெனில் அந்நசீஹது, அத்தீனு அந்நசீஹா. தீன் என்றால் பிறர் நலம் நாடுதல். புரிஞ்சா? தீன் என்றாலே ஹஜ்ஜு செய்தல், உம்ரா செய்தல், 5 நேரம் ஜமாத்தா தொழுகுதல், இதை பத்தி பெருமாள் சொல்லவே இல்லை. அத்தீனு, தீன் என்றாலே அந்நசீஹத்து, பிறர் நலம் நாடுதல். தீன் என்றால் அதான் அர்த்தம்ட்டாங்க சொல்றாங்க. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ எப்படி நீ சில்சிலா ஞானம் உன்னிடத்திலே தரியக்கத்து வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம் நீ எப்படி பிறரை பார்க்கிறாயோ அதுதான் அப்படியே உள்ள பிரதிபலிக்கும். நீ உனக்காக துவா செய்வதை விட இன்னும் சக முஸ்லிம்களுக்காக நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ துவா செய்தால் நீ அப்பொழுது ஆன்மீகத்தில் உள்ளவன் அர்த்தம். உன்னிடத்தில் ஆன்மீகம் வந்ததுக்கு என்ன அர்த்தம்? நீ உனக்கு செய்யக்கூடிய துவாவை விட இன்னொரு முஸ்லிமுக்காக நீ துவா செய்யணும். உன் வீட்டிலே யாரும் உடல் நலம் சரியில்லை என்றால் எவ்வாறு துவா செய்வாயோ, எப்படி ராவாப்பால அழுவ, ஏதோ பெரிய வியாதின்னு சொல்லிட்டாங்க உன் மகளுக்கு, மகனுக்கு, மனைவிக்கு, உனக்கு எப்படி கண்ணீர் வடிப்ப? பஞ்ச தொழுகிறேன் ரப்பே காப்பாத்தல்லா காப்பாத்தல்ல, எப்படி கண்ணீர் வடிப்ப? அந்த மாதிரி நீ மற்றவர்களுக்கு கண்ணீர் வடித்திருக்கிறாயா? அண்ணன் நம்பிக்கைனா கண்ணீர் வடிச்சிருப்ப. உன்னை அறியாத இன்னொரு முஸ்லீமுக்கு கண்ணீர் வடிச்சிருப்பாயா? யாராவே இருக்கட்டுமே, ஒரு ஆம்புலன்ஸ் சைன்னு போகுது, உன் மனசு துடிக்க ஆரம்பிச்சு. யாரோ நல்லவரோ கெட்டவரோ, மூமினோ முஸ்லிமோ காஃபிரோ இந்து கிறிஸ்துன்னு இல்லை, யாரெல்லாம் ஏதோ ஒரு ஜீவன் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி அவருடைய குடும்பத்தார் இருப்பார்கள், அவரை நம்பிக்கொண்டு 4-5 பேர் இருப்பாங்க, அவர் நிஸ்பத்தா வச்சு 4-5 பேர் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ரப்பே அவருக்கு ஆஃபியத்து கூட அல்லா, சலாமத்து கூட அல்லா, சலாமத்தா கொண்டு போய் சித்து உன் கண்ணில் தண்ணி வந்தால் நீ விளங்கியோ, நீ அல்லாவுடைய நேசர்னு விளங்கிய. இன்னொரு சக மோமினுக்காக வேண்டி உன் நெருங்கிய மனைவி, பிள்ளைகள், அண்ணன், தம்பி விடு, சக மோமினுக்காக உன் கண்கள்ல தண்ணீர் வந்தால் நீ அல்லாவுடைய வலியுள்ளா, நீ அல்லாவுடைய நேசர், நீ ஆன்மீகவாதி, நீ விஞ்ஞானி, நீதான் சூஃபி, நீதான் பெரிய அவுலியா. யார் கேடு கெட்டா பொருள் நீ உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு உட்காந்துருக்க, இன்னொருத்தன் கஷ்டப்படுறான். மூமின் லிஸ்ட்லயே கிடையாது. நீ முஸ்லீமே இல்லை, அதுக்கு பின்னாடி எப்படி நீ மூமின் ஆக முடியும்? முத்தகி ஆகிறது, முஹ்சின் ஆகிறது, அப்புறம் அவுலியாக்குடைய அந்தஸ்தாடிலாம் பின்னாடி. நீ முஸ்லிமே இல்லைன்றாங்க. லா யுமினு அஹதுக்கும், மூமினே ஆக முடியாது. யார் இவன் வீட்டிலே வயிறு நிறைய உண்ணுகிறான், என் பக்கத்து வீட்டிலே பசித்திருக்க, அது சொல்லுங்க, பக்கத்து வீட்டு ஒருவன் பசித்திருக்க இவன் வயிறு நிறைய உண்டால் நீ இஸ்லாம் முஸ்லிமுடைய லிஸ்டே கிடையாது. என்னங்க முத்தகி ஆகிறது, வஹீத் ஆகிறது, தரீகத்துடைய வாதி ஆகிறது, அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுமினு அஹதுக்கும், உங்களை ஒரு மூமினாகவே ஆக முடியாது, ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு என்னவெல்லாம் ஆசைப்படுவானோ அதையெல்லாம் தன் சகோதரர் மற்றவர்களுக்கு ஆசைப்படும் வரையிலேயும் நீ மூமினே கிடையாதுட்டான்.
நீ நல்ல வீட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, உன் சகோதர முஸ்லிமுக்கு நல்ல வீட்டில் இருக்கணும். அவன் மா ஆமனபி மன் பாத்த ஷபான் அவ ஜாருஹு ஜாயிஉன் இலா ஜம்பிஹி வஹுவ யஅலமு பிஹி ரவாஹுல் ஹாக்கிம் அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். ஒரு மனிதன் வயிறு நிறைய தின்னுகிறான், வயிறு நிறைய உண்ணுகிறான், அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் என்னை கொண்டு ஈமான் கொண்டவனே அல்ல. ஈமானோட லிஸ்ட் அவுட்டே எடுத்துடுறாங்க சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி அவங்க என்ன பெருநாளைக்கு என்ன சேலை எடுத்தாங்கன்னு தெரியுமா, அவங்க வீட்டில் எத்தனை பேருக்கு இன்னைக்கு உணவு இருக்குன்னு தெரியுமா, எதை பற்றியாவது அக்கறை இருக்கா உனக்கு? அப்போ எப்படி அஹ்லே தரீகத்தில் எப்படி வந்து சேர முடியும்? அல்லாஹ் பெருமாள் ஹதீஸ் எல்லாமே எடுத்து பாருங்களேன். உன்னை விட நீ பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்குதல். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூட எப்படி சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் அத்தா, எந்த அளவுக்கு நீங்க மூமினுடைய லிஸ்ட்லயே வர முடியாது. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்ல போய் உங்க பேர் முஸ்லீம்னு போட்டிருக்கலாம், ரேஷன் கார்டில் இனம் முஸ்லீம்னு போட்டிருக்கலாம், அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல நீ முஸ்லீம் வர முடியாது. ஆதார் கார்டில் இனம் முஸ்லீம்னு போட்டிருக்கலாம், ஆதார் கார்டை கபரில் கொண்டு போய் காட்ட முடியும்? ஓட்டரை எழுதி கொண்டு போய் கபரில் காட்ட முடியுமா? பாருங்க, நான் முஸ்லீம்னு போட்டிருக்கேங்க, நீ முஸ்லீம் லிஸ்ட் சேர்த்துக்கண்டு பெருமான ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ உனக்கு என்ன விரும்புகிறாயோ அதையே உன் சகோதர முஸ்லிமுக்கு விரும்ப வேண்டும். அப்பதான் இஸ்லாம் லிஸ்டிலே நீ வர்ற யாட்டாங்க, மூமினுடைய லிஸ்டிலே நீ வர்ற. அப்பதான் நீ என்ன முத்தகிங்கிற, முவஹிதுங்கிற, ஆரிஃபுங்கிற, அதெல்லாம் பின்னாடி. யாரையுமே கண்டுக்காம அப்படி போறது, யாரையுமே திரும்பி பார்க்கறது இல்லை. இன்னும் தரீக்கத்து என்னது அன்பர்களே? ஒரு ஹதீஸ்ல பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேளு, நீ உன் துவா கபூல் அல்லாஹ்ட்ட கேட்குற, யாரில் எனக்கு ஒரு வீடு கொடு அல்லான்னு கேட்ட, இந்த துவா கபூல் ஆகுமா ஆகாதா கேரண்டி இருக்கா? அல்லாஹ் நினைச்சா கபூல் ஆக்கலாம், அல்லாஹ் நினைச்சா அந்த துவா மறுத்துடலாம். பெருமானா சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உன் சகோதர முஸ்லிமுக்காக வேண்டி ஒரு துவாவை நீ செய்தால் அந்த துவா அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான். அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை. பாருங்க, இப்போ எனக்கு வீடு வேணும்னு நீங்க கேட்டீங்க, இந்த துவா அல்லாஹ்ல கபூல் செஞ்சு உனக்கு வீடு கொடுப்பான் என்பதற்கு 100க்கு 100 கேரண்டி இருக்கா? இல்லை. ஆனா பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் சகோதர முஸ்லிமுக்காக நீ ஒரு துவா செய்தால், அபு தர்தா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபுடைய சஹீஹான ஹதீஸ் இது, தஅவத்துல் முஸ்லிமி லி அஹீஹி பி ظஹரில் கைபி முஸ்தஜாபத்து. நீ ஒரு சகோதர முஸ்லிமுக்கு, யா அல்லாஹ் அந்த முஸ்லிம் வீடு இல்லாம கஷ்டப்படுறவருக்கு வீடு கூட அல்லாஹ் என்று நீ கேட்டால் அந்த துவா அல்லாஹ் மறுக்கிறது உடனே கபூல் செஞ்சுக்கிறான். அதை எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பி ظஹரில் கைபி, அவனுக்கு முன்னாடி சொல்றது இல்லை. ஏன்னா அவனுக்கு முன்னாடி சொன்னா கூட அதுல முகஸ்துதி கலந்துருக்கலாம். அதுல நல்லபடியா நீங்கிறீங்க ஆஜியார், நீங்க நல்லா உங்க வியாபாரத்தை நல்லா பறக்க செய்யணும், மொலா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல புல்லு குட்டியில பறக்க செய்யணும் அப்படின்னு சொன்னா அது முகஸ்துதிக்காக கூட செய்யலாம். அவங்க சொன்னாங்க, ஒரு வேதனை சொன்னாங்க, பிவிக்கு உடம்பு சரியில்லை ஹஜ்ரத், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன் ஹஜ்ரத் சொன்னாங்க. அப்படிங்களான்னு கேட்டுக்கிட்டேன், அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து வீட்டில் சஜிதால விழுந்து, அல்லா உன் பிவிக்கு ஒரு கஷ்டம்னே அழுது ரப்பே, அன்னைக்கு என் பிவி கஷ்டத்துக்கு நான் கண்ணீர் வடிச்சு அழுதுனேன். ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல, பொழைப்பாங்களா இல்லையான்னு. இன்னைக்கு அவங்க அது என் மனநிலை அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படித்தானே என் சகோதரர் முஸ்லிம் இருப்பார். அவருக்கு ஆஃபீஸ் எல்லா ஒரு சலாமத்தாவை பிவி ஆஃபீஸ் சலாமத்தை கூட எல்லாம் நீ அல்லாட்ட அழுவுற கண்ணீர் வடிக்கிற, நீ அல்லாவுடைய வலி, நீ அல்லாவுடைய நேசன், நீதாயா சூஃபி, நீதான் அஹ்லே தரீகத். நீ இந்த துவாவை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லைன்ட்டு அல்லாஹ் தாலா. நீ உன் மனைவி செஞ்ச துவா, நீ உன் பொஞ்சாய் செஞ்ச துவா அல்லாஹ் ஏத்துக்குவானா இல்லையா தெரியாது, உன் மகனுக்கு நீ செஞ்ச துவா ஏத்துக்குவியா இல்லையா தெரியாது. ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் என் மகன் இப்படி இருக்கிறாரு, பேச்சு கேட்கவே மாட்டாரு, துவா செய்யுங்க ஹஜ்ரத் அப்படின்னு. நீ ஊட்டுறதுக்கு நல்லா வேணும், அந்த திருட்டு பைய இப்படி எப்படி வந்தாங்க ஆவுன்னு ஆடனா பாருங்க, இன்னைக்கு பையனே அப்பனும் ஏற்றி பேசுறான், நல்லா வேணும் அப்படி சொல்றியா? இல்லை வீட்டில் வந்து சஜிதால விழுந்து ரப்பே என் அவர் நிலையில் நானும் தான் நான் எப்படி வேதனைப்படுவேன், என் மகன் என் பேச்சை கேட்கறது இல்லையே, என் மகன் நல்லா ஒழுக்கமா இல்லையே, நான் எப்படி வேதனைப்படுவேன் ரப்பே. இந்த வேதனை தானே அவருக்கும் இருக்கும், அந்த வேதனை நீக்கி வச்சிருயா இல்ல, அவர் சலாமத்தாக்கி அவர் மகனை அவருக்கு பொருத்தமானாக்கி கண் குளிர்ச்சியாக, பெற்றோருக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளையாக அந்த பிள்ளையை மாணிக்கமா நீ ஆக்கிறல்லா, நீ சிறந்த பிள்ளைய ஆக்கிறியா அல்லா, கண்ணியமான பிள்ளையா நீ ஆக்கிறல்லா. நீ அல்லாட்ட கண்ணீர் வடித்திருந்தால் நீ அவுலியா, நீ அல்லாவுடைய நேசர். நீ ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை. பி லஹரில் கைபி,
அவன் பார்க்காத இடத்திலே. நீ 5 நேரமும் அழுத, உன் விலாயத்து கூடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அவர் ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டாரு, நீ 5 நேரமும் அழுதுகிட்டே இருந்த, உன் விலாயத்து கூடிக்கிட்டே இருக்கு. ஷேഖனா சொன்னாங்க, சில பேர் என்ன சொல்லிடுறாங்கம்மா, பிள்ளைக்கு பீவிக்கு பிரசவம்னு சொல்லிடுறாங்க, நான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறேன். இல்லாட்ட நினைப்பு வரும்போதெல்லாம் கையேந்தும் போதெல்லாம் அல்ல அந்த பிரசவத்தை லேசாக்கி எல்லாம் அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. ஆனால் அவர்கள் பிரசவம் ஆன பின்னாடி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் 3 நாள் அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன், பிரசவம் ஆச்சா இல்லை வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்லை டாக்டர் 5 நாள் கழிச்சு வர சொன்னாங்களா, இதுன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். அப்புறம் 4 நாள் கழிச்சு நல்லபடியாக புள்ள பிறந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோங்கிறாங்க. நான் அது வரைக்கும் அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். உடல்நிலை சரியில்லை சர்க்கார், அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொண்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்றாங்க, சொல்றேன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன். இல்லாட்ட எப்படி அழுவன்னு தெரியுமா, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுவேன். எப்படி அழுவன்னு தெரியுமா, சும்மா பொதுவா இல்லை. நிறைய பேர் சொல்லிடுவாங்க, மகரிபிலிருந்து இஷாவாயிருது, ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி கேட்கிறேன். யா அல்லாஹ், இந்த மாதிரி அவர் சொன்னார், அப்துல் ரஹ்மானுடைய மகன் அப்துல் சத்தார், அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னார், பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அப்துல் காதர் அவருடைய மனைவி ஆமினா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபா கொடுத்துரு அல்லாஹ் என்று யார் யாரெல்லாம் சொன்னார்களோ நினைப்பு வருகிறது, பேர் சொல்லி, அவருடைய பெயர் சொல்லி என்ன கேட்டார்களோ அதையெல்லாம் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். இதுதான் இப்படி கேட்பது விலாயத்துடைய அடையாளம். இங்க பாருங்க, இதுல என்ன, இதுல ஒரு சுயநலமும் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேளுங்க. இப்ப நாம கேட்டதோ எனக்கு ஒரு வீடு வேணும், இப்ப எனக்கு ஒரு வீடு வேணும்னு வச்சுங்களேன். யாரெல்லாம் எனக்கு வீடு கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். இது அல்லாஹ் தஆலா கொடுப்பதும் கொடுப்பாதும் அவன் இஷ்டம். தகப்பல் அல்லாஹ் கபூல் செய்வதும் கபூல் செய்யாது அவன் இஷ்டம். பெருமானா சொன்னாங்க, கட்டாயம் கபூல் ஆகிற துவா என்ன, உன் சகோதர முஸ்லீம் கேட்கிற துவா. யா அல்லாஹ், மௌலா வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, யா அல்லாஹ் அவர் வீடு இல்லாமல் சிரமப்படுறார், அவருக்கு சொந்தமாக ஒரு அழகான வீடு கொடு அல்லாஹ் என்று கேட்டால் அந்த கபூல் ஆயிருதா. அதோட நிப்பாட்டில் ஹதீஸ பெருமானா சொன்னாங்க. ஹதீஸ பெருமானா அதோட நிப்பாட்டில் பெருமானா சொன்னாங்க, தாவத்துல் முஸ்லிமில் அஹீஹி பில் அஹ்ரில் கைபி முஸ்தஜாபத்துன். உன் சகோதர முஸ்லிமுக்காக நீ கேட்கிற துவாக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். இந்த ரஹ்சிஹி மலக்குன், நீ துவா செய்ய ஆரம்பிச்சோடனே உனக்கு நல்ல ஒரு மலக்கை சாட்டிடுறான். அந்த மலக்கு உன் கிட்டையே வந்து உட்காந்துக்கிறார். உட்கார்ந்து சொல்றார், முவக்கலுன், அல்லாஹ்வால் சாட்டப்பட்டவர், குல்லமா தாலி அஹி ஜல்ல ஜலாலு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பர்களே, இப்ப பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் அவருக்காக துவா செய்கிற பொழுது இவர் தலைமாட்டில் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை சாத்திடுறான். அவர் எப்பவெல்லாம் குல்லமாத ஆலி அஹீஹி, தன் சகோதர முஸ்லிமுக்காக எதை அவர் துவா செய்து, அவர் ஒவ்வொரு முறை துவா செய்கிற பொழுதெல்லாம் பி ஹைரின், அவர் நல்ல விஷயத்துக்காக துவா செய்கிற, அவருக்கு கெட்டதுக்காக இல்லை, அவர் அழிஞ்சு போகணும் நாசமா போகணும் அப்படி இல்லை, அவர் நல்லா இருக்கணும்னு என்ன துவா செய்தாலும், காலல் மலக்குல் முவக்கலு பிஹி, இவருக்காக அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு சொல்லுவார், ஆமீன், நீ செஞ்ச துவா அல்லாஹ் கபூல் செய்வானாக, வலக்க பி மிஸ்லின், இதே மாதிரி அல்லாஹ் உனக்கும் தருவானாக. அப்ப அந்த துவாவும் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். இவர சகோதர முஸ்லிமுக்கு என்ன முஸ்தஜாபத்துன், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. மலக்குடைய துவாவை அல்லாஹ் மறுக்கிறது இல்லை. ஏன்னா துவா செய்யறதுக்கான இந்த மலக்கை நியமிச்சதே அல்லாஹ் தான். நீங்க பெண்டிங்ல, உங்க துவா பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லவே மாட்டான். நீங்க துவா செய்ய அனுப்பிச்சு வச்சதே அல்லாஹ் தான். அந்த துவாவும் மக்பூல். நீ ஒரு நாளைக்கு 10 தடவை உங்க சகோதர முஸ்லிமுக்கான துவா செய். நீ உனக்கான வீடு வேணும் அல்லாஹ் நீ கேட்கறத விட, யா அல்லாஹ் என் சகோதர முஸ்லிமுக்கு ஒரு வீடு கொடு, என் சகோதர முஸ்லிமுக்கு அல்ல அவருக்கு ஒரு வீடு கொடு, இவருக்கு வீடு கொடு அல்லாஹ் நீ கேட்டே இரு. உனக்கு ஆஃபீஸ் கேட்கறத விட, யா அல்லாஹ் அவர் உடல் நலம் சரியில்லாம இருக்க ஒரு பரிபூர்ண ஆஃபீஸ் கொடு, யா அல்லாஹ் அவங்க பீவி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஆஃபீஸ் கொடு, யா அல்லாஹ் அவங்க மகன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஆஃபீஸ் கொடு, கேட்டே இரு. அல்லாஹ் உங்க பீவிக்கு ஆஃபீஸ் கொடுப்பான், உனக்கு ஆஃபீஸ் கொடுப்பான், உன் பையனுக்கு ஆஃபீஸ் கொடுப்பான், உன் பிள்ளைக்கு ஆஃபீஸ், அல்லாஹ் ஆஃபீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. இது முஸ்லிம் ஷரீஃப்ல சஹீஹான ஹதீஸ். இது மறுக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. அப்ப நமக்கு கேட்கறதை விட, யா அல்லாஹ் என் மகன் நல்லவனா இருக்க வேண்டும், என் மகன் சீர்திருந்த வேண்டும் என்று கேட்பதை விட, யா அல்லாஹ் இவர் சொன்னார் அவர் மகனை சீர்திருந்தாக்கிறியா அல்லாஹ், அவர் மகன் ஆலிம் ஓதிட்டு இருக்கிறார், அவர் சிறந்த ஆலிம் ஆக்கிறியா அல்லாஹ், அவர் மகன் ஹாஃபிஸ் ஓதிட்டு இருக்கார், சிறந்த ஹாஃபிஸ் ஆக்கிரு, அவர் பையன் ஸ்கூல்ல படிக்கிறார், அவர் சிறந்த மாணவர் ஆக்கிறியா அல்லாஹ், அவர் யா அல்லாஹ் அவர் ஆஸ்பத்திரி கூட்டி போனாங்க, பரிபூர்ண ஷிஃபா பெற்று குறைந்த செலவுல வீட்டுக்கு வந்து சேரணும் அல்லாஹ், ஷிஃபா கூட அல்லாஹ் கேட்டுக்கிட்டே காலையில இருந்து கேளு. நீ குள்ளமா ஒரு தடவை இல்லை, நீ எத்தனை முறை கேட்டாலும், 100 முறை கேட்டால் அந்த மலக்கு அல்லாஹ் நியமிச்சு 100 முறை உனக்கு ஆமீன் சொல்லுகிறார், உனக்கும் அதே கொண்டு அல்லாஹ் தருவானாக. அப்ப பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ லிஸ்ட் போட்டுருங்க,
அதை நீங்க அல்லாட்ட கேட்காதீங்க. அதுதான் அல்லாவே பொறுப்பை நியமிச்சிட்டாங்க உங்களுக்கு. நீங்க மற்றவர்களுக்காக வேண்டி கேளுங்க. அதுக்கு வேண்டி மற்றவர்களுக்காக கேட்க ஆரம்பிச்சிருங்க. அந்த துவாவே அல்லாஹ் கபூல் ஆக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த துவா நான் தர்றேங்கிறான். அப்ப நமக்காக நீ சொல்லுவதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எப்படி அடுத்தவங்க நடந்துக்கிறியோ அது அப்படியே உனக்கு நடக்கும்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ என்ன நடக்கிறியோ அது அப்படியே உனக்கு நடக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃப் ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபையும் வருது. மன் நஃபஸ ராவி யார்பா மன் நஃபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தம் மின் குரபி துனியா. கவனிக்குது, ஒரு முஸ்லிமுக்கு அவருடைய துனியாவுடைய சிரமங்களிலிருந்தும் ஒரு சிரமத்தை நீ நீக்கி விட்டாயானால், அது பெரிய சிரமமா இருக்குன்னு அவசியம் இல்லை. பைக்கில் போயிட்டு இருக்காரு, பேனா கீழே விழுந்துருச்சு. சைக்கிளில் போயிட்டு இருக்காரு, பைக் கீழே விழுந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? பைக்கை நிப்பாட்டி அவரை இறங்கி எடுக்கணும். அதுக்கு நிலங்களை அப்படியே இருக்கணும். அந்த பையை எடுத்து கையில் கொடுத்துட்டீங்க. இந்த சாமான எடுத்து கையில் கொடுத்துட்டீங்க. அபு ஹுரைரா ரிவாய் செய்றாங்க. இந்த ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். மன் நஃபஸ, ஒரு மூமினானவுக்கு ஒருவன் சிரமத்தை நீக்கினால், குர்பத்தம் மின் குரபி துனியா, துனியாவுடைய சிரமங்கள் இருந்து ஒரு சின்ன சிரமம். குர்பத்துனா சின்ன சிரமம், பெரிய சிரமத்தை நீக்க ஒரு சிறு சிரமத்தை நீ நீக்கிவிட்டால், அதுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுக்குறான் பாருங்க. நீ நாளைக்கு இப்போ பைக்கில் போகும்போது பேனா எடுத்து கொடுப்பான் அப்படி சொல்லலை. நீ பேனா எடுத்து கொடுத்த, நீ நாளைக்கு பைக்கில் கீழே விழுந்தா ஒருத்தர் பேனா எடுத்து கொடுப்பான் அப்படி சொல்லல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஃபஸல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருக்கு லேசாக்குவான். குர்பத்தம் பின் குரபி யௌமில் கியாமா, கியாமத் நாளுடைய சிரமங்களை ஒரு சிரமத்தை அல்லாஹ் நீக்கிடுவான். அல்லாஹ் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன சாதாரண விஷயமாங்க? நீ ஒரு முஸ்லிமுடைய அவர் கண்ணீர் துடைக்கிறார், எங்க போறேன் அளவு போற, நீங்க வாங்க நான் டாக்டரை கூட்டிட்டு போறேன், அது சரியாக்கலாம் கொண்டு போய் அவர் காசு பணம் கொடுத்து செலவு பண்ணி அந்த கடமை அந்த கவலை நீக்கி வச்சுட்டேன். அவர் கையேந்திராரோ இல்லையோ அதுக்கோ நீ அவர் ஜஸாக்கல்லா இந்த மாதிரி உதவி செஞ்சீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலும் சொல்லட்டும், அல்ல திரும்பி பார்க்காம போனாலும் போட்டும், அல்ல ஒரு குறை பேசுறாலும் பேசட்டும். என்ன பெரிய கவனிச்சு ஒரு 1000 ரூபா கொடுத்தாருங்க, அது பெரிய விஷயமா? காசு அவருக்கு காசு 1000 ரூபாலாம் ஜிஜிபி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 10,000 கொடுத்தா எனக்கு குறைஞ்ச பேர் அவர் குறை கூட சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்ப சிலர் தண்டி தெரிவிக்கலாம், சிலர் திரும்பி பார்க்காமல் போகலாம். மர்ற காலம் மஸ்ஸா, அவனுக்கு ஏற்பட்ட சிரமத்தில் திரும்பி நம்மை அழைக்காதவன் போன்று செல்கிறான் நல்லா சொன்னானே, அந்த மாதிரி போனாலும் போலாம். சில பேர் குறை பேசினாலும் பேசலாம். ஆனா அல்லாஹ் கணக்குல வச்சுக்கிட்டான். நீ அப்படி செஞ்சையா, நீ அவருக்காக செஞ்சையா, ஆகிரத்துடைய சிரமங்கள்ல ஒரு சிரமத்தை நீக்கிறேன். ஆகிரத்து சிரமம் பட்டியலே இருக்குதுங்க. அல்லாஹ் தஆலா நீ ஒரு முஸ்லிமுக்கு ஒரு திருமணத்துக்கு உதவி செஞ்ச ஒரு சக்கராத்தலா நீக்கிடுவான். ஒரு முஸ்லிம் பையனுக்கு ஆபரேஷன் கவலைப்படுறாரு, அதை நீக்கி வச்சா அல்லாஹ் கபருடைய வேதனை நீக்கிறான். விடு. ஒரு முஸ்லிம் அடிப்பட்ட போய் தூக்கி விட்ட அல்லாஹ் கேள்விகளுக்கு நிற்கிறான் அவனை விட்டு. ஒவ்வொன்றும் ஒரு முஸ்லிம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தா சாப்பாடு கொடுத்தா அல்லாஹ் தஆலா இடைத்தராசை விட்டுருங்க அவருக்குன்றான். அல்லாஹ் தஆலா உதவி செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா சிராத்துல் முஸ்தகீம் விட்டுருங்க. நீ இங்கிருந்து கிளம்பி சொர்க்கம் போய் சேர்ற வரைக்கும் நிறைய இடையூறு இருக்கு. ஒன்னு ஒன்னா நஃபஸல்லாஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா, கியாமத் நாளுடைய சிரமங்கள்ல ஒன்னு ஒன்னா எல்லாம் கழிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசி எப்படி ஆயிரும்? இவருக்கும் சொர்க்கத்துக்கு பத்தியில கேப்பே இருக்காது. கண்முடனா சொர்க்கம் தான். இது எந்த அமல்ல வச்சாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஒரு தொழுகை தொழுதால் ஒரு நீங்கி விடும், நீ ஒரு நோம்பு வச்சால் நீங்கி விடும், நீ ஹஜ்ஜி செய்தால் நீங்கி விடும், நீ ஒரு உம்ரா செஞ்சால் ஒரு கஷ்டம் ஆகிரத்து கஷ்டம் நீங்கி விடும் சொல்லல. ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சிரமத்தை நீக்கி வைத்தால் அங்கலோ சிரமம் நீங்கிடும், சக்கராத்து நீங்கிடும், கபர்ல கேள்விகளை லேசாக்கிடுவான், கபர் நெருக்கிறது நீங்கிடும், அவங்கள வேதனை எல்லாம் போய் கழிஞ்சிரும், ஆகிரத்துல எந்திரிக்கிறது லேசாயிரும், தஹ்ஷத்தே கியாமா நீங்கிரும், தலைக்கு மேல சூரியன் அந்த கஷ்டம் நீங்கிரும், எடை தராசுல கஷ்டம் நீங்கிரும், சிராத்துல் முஸ்தகீம் கஷ்டம் ஒன்னு ஒன்னா நீ இங்க நீக்க வேண்டியது அங்க நான் நீக்க வேண்டியது. நீ இங்க நீக்க அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய கருணை என்ன, ரசூலுடைய கருணை என்ன? இதுக்குதாக தரியத்துன்னு பேரு. நீ அங்க பாரு அல்லாஹ்வ, இவர் அங்க பாரு அல்லாஹ்வ ஷுஹூது செய்ற. ஷுஹூது எங்க? சாப்பாடுல ஷுஹூது செய்யறது. இந்த வடையில் இருந்து என் தேவை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை. அவங்க பார்த்துட்டு திரும்பி அந்த திரும்பிடா, தின்னுட்டு இருக்கல சுகுதோட அந்த பக்கம் திரும்பிடா, இங்க தின்னுட்டு இருக்க இங்கேயே பார்த்துட்டு உட்காரு, அந்த திரும்பி உட்காரு.
இந்த தண்ணி இருந்து என் தேவை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. அவன் தவிக்கிறான், அவனுக்கு கொடு. சூது அங்க போறதுல வடையில சமோசால சூது போகுது. ஏன் யாரை தெரியறது என்ன தெரியாது. நான் சாப்பாடு போய் அடுத்த சாப்பாடு பல கிராந்த பின்னாடிக்கிறானோ என்னடா பார்த்துட்டு சூது செய்யறேன் சார் அடப்பாவிலே. ஏன் சாப்பாடுல ஏன் பிரியாணி அவன் சூது பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் பின்னாடி இருந்து. இதுக்கு பேரு தெரிஞ்சுங்களா? அதுக்கு பேர் இல்லை. மன் நஃபஸா குரபித்யோ மன் நஃபஸா முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய ஒரு சின்ன சிரமத்தை நீக்கினா அல்லாஹ் தஆலா ஆகிரத்துடைய சிரமத்தை விட்டு நீக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா அடுத்தவனுக்கு அக்கறைப்படும். ஒரு சுயநலத்தை விடு, ஒரு நிலத்தை அல்லாஹ் பார்த்துக்கிறான். அல்லாஹ் தஆலா உன்னை விட்டுரு, நீ அல்லாஹ் பார்த்து. திருமணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொன்று சொன்னாங்க, ஒமன் யஸ்ஸர அலா முஅஸ்ஸிரின் ஃபித் துன்யா, உலகத்தில் சிரமப்படக்கூடிய சிரமத்தை நீ லேசாக்கி வைத்தால். சிரமத்தை லேசாக்கினா அவர் சம்பாத்தியம் உனக்கே தெரியும். மாதம் 10,000 வருமானம் வருது, வாடகைக்கு 5,000 வரும், கரண்ட் பில் 1000 போகுது, 4,000 ரூபாய் 3 புள்ள வச்சுட்டு குடும்பம் நடத்துவார்னு தெரியும். ஒரு அரிசி மூட்டை கொடுத்துட்றது மாதம் ஏதாவது உதவி செய்யறது. இது ஒரு லேசாக்கி வைக்கிறது. அதில் கடன் வாங்கியிருக்கிறார், ஒன்றை கடன் வாங்கியிருக்கிறார், 1ஆம் தேதி தரேன்னு சொன்ன கொடுக்கல, லேட்டாக்கி அடுத்த மாதம் தரேன், சரி பரவாயில்ல என்று ஏதோ ஒரு சிரமத்தை நீ லேசாக்கி வச்சுட்ட. உழவர் செஞ்சு நீ காய்ச்சி வாங்கிடுவேன். அங்கே 2 மூட்டை தீட்டு ஒரு அம்மா ஒரு கிழவர் போயிட்டு இருக்காரு. நான் பைக்கு சும்மா தான் போகிறேன், உட்காருன்னு கொண்டு வந்து தரேன், எங்கள் வீடு கொண்டு விட்டுறேன். அவரோட சந்தோஷப்படுவார். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். பெருமாள் தெருவில் போகும்போது பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா யாருக்கோ உதவி செய்ய. தெருவில் சும்மா போக மாட்டாங்க சொல்லாச்சு. யாராவது பெண்டல் தூக்கிட்டு போனால் கொடுங்க வாங்கிக்குவாங்க, யாராவது வெயிட் தூக்கிட்டு போனால் கொடுங்கன்னு வாங்கிக்குவாங்க. கொடுங்க எங்கம்மா வீடு எங்கே கொடுங்க, நான் இந்த வழியில் போகிறேன் கொண்டு தரேன் வாமா என்று யாரையெல்லாம் அவருடைய சிரமத்திலிருந்து ஒரு சிரமத்தை நீக்கிவிட்டால், ஒமை யஸ்ஸரா முஅஸ்ஸிரின் ஃபித் துன்யா, ஒரு சிரமப்படக்கூடிய சிரமத்தை எந்த சிரமமா இருந்தாலும் சரி அதை உலகத்திலே நீ நீக்கிவிட்டால், யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான். பை ஏதோ ரசூலை சொல்லிட்டாங்கன்னா நான் பொறுப்பா நல்லா கேட்பேன். நல்லா தல்ல சொன்னதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா தாங்க. முஸ்லிம் ஷரீஃபே சரியான ஹதீஸுங்க. அல்லா பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை, அவங்க சொன்னா நானா பொறுப்புன்னு சொல்லுவான். நல்லா தல்ல ஒமன் சத்தர அலா முஸ்லிமின் ஃபித் துன்யா, ஒரு முஸ்லிமுடைய குறையை, ஒரு மூமினுடைய குறையை, சகோதரனுடைய ஒரு குறையை இவ்வுலகிலே நீ மறைத்தால், சத்தரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, உன் குறைய அல்லாஹ் துன்யாவிலையும் மறைச்சிடறான், ஆகிரத்திலையும் மறைச்சிடறான். ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு கண்ணில் பார்த்துட்டேன், அவன் அடிக்க சார் கண்ணில் விடு. ஒருத்தருடைய குறைய உன்ட்ட சொல்றாங்க, அப்படியா எப்படா சிக்குவான்னு பார்த்து நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். உடனே வாட்ஸ்அப்ல போடு, அத்தனை பேருக்கும் சென்ட் டு ஆல், அத்தனை பேருக்கு அனுப்பு, எல்லாருக்கும் ஃபேஸ்புக்கில் போட்டுவிடு, கிளியும் கிழிச்சன வாடா அவன் தண்டை வளர்த்த. ஒரு மூமினுடைய குறையை நீ மறைத்து விட்டால் உனக்கும் ஒரு நேரம் வரும், அல்லாஹ் ஜல்ஷா அவன் குறை யாருக்குமே தெரியாம அண்ணன் மூடிடுவான். அல்லாஹ் துனியாவில் மட்டும் இல்ல ஆகிரத்திலே மூடிடுறான். அல்லாஹ் தஆலா ஆகிரத்துல மலக்கள் பட்டோலை பெருசா கொண்டு வருவாங்க. என்ன அவன் இப்ப அடுத்து அல்லாஹ் அடுத்து யாரு வாங்க, நம்பர் 33 நீ இப்ப 3033 நீ இப்ப என்ன டோக்கன் நம்பர் என்ன பாச்சு, மலக்கள் வாசிக்கிறாங்க வரிசையா, நடுங்கி பண்ணிக்கிறான். சரி அப்புறம் சரி தூக்கி போடுங்க, நீ போப்பா சொர்க்கத்துக்கு. ஏன் ஜட்ஜ்மெண்ட் அல்லாதாங்க, அவன் சொன்னதுதான் தீர்ப்பாங்க. அவன் என்ன தீர்ப்பு நாளின் அதிபதியாம், தீர்ப்பு அவன் தீர்ப்பே தீர்ப்பு நாளின் பதியாகும், தீர்ப்பு நாளின் பதியாகும், அவன் தீர்ப்பே நமக்கு கதியாகும், தீர்ப்பு நாளின் பதியாகும், அவன் தீர்ப்பே நமக்கு கதியாகும். ஒரு மனுஷன் ஒரு ஆராபிய இப்னு அப்பாஸ் கிட்ட வந்தாங்க, இந்த மறுமை நாள்ல நம்ம செஞ்ச பார்க்கலாம் விசாரணை யார்கிட்ட அப்படின்னு. யார் கேள்வி எனக்கு விசாரணைலாம் யார் அப்படின்னு? அல்லாதான். அப்ப விடுங்க பிரச்சனை, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ராஹிமுன் அவன் அல்லாஹ் ஜல்ல ஷாஹு கருணையாளர்கள் பெரிய கருணையாளன், அவன்கிட்ட தானே போகுது. அல்லாஹ் சொல்லும் போதே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாலிகி யௌமித்தீன் சொல்ல, ரப்புல் ஆலமீன் ஆகிய நான் தான் கியாமத்துல உன் தீர்ப்பு கேட்கிறது என் கையில தான் சொல்லல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம், நான் தான் மாலிகி யௌமித்தீன் சொல்லிதாங்க சொல்றான். ரஹ்மான் ஆகிய ரஹீம் ஆகிய நான் தாயா மாலிகி யௌமித்தீன். கோர்ட்டுக்கு பயந்து நடுங்கி போறீங்க, என்ன நடக்கும்னு தெரியலையே, இந்த வழக்கு எனக்கு சாதகமா தீர்ப்பாகுமா பாதகமா தீர்ப்பாகுமா,
என்ன நடக்குன்னு தெரியல, நடுநடுங்கி போறீங்க. ஜட்ஜி என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, வக்கீல் என்ன வாதாடுவாரு தெரியலையே. ஆக்சிடென்ட் கேஸ் ஜெயில போட்டாலும் 10 வருஷம் போட்டாலும் போடலாம். என்ன நடக்குன்னு தெரியலையே, தெரியாம அடிச்சுன்னு வேணும் அடிச்சுன்னு சொன்னாலும் சொல்ல தெரியலன்னு நீ நடிக்க நின்று இருக்க, டீக்கல் நின்று இருக்க, அடுத்து உன் கேஸ் வரப்போகுது. அந்த வழியா போறாரு. அவர் பார்க்குற, என்னப்பா இந்த மாதிரி கேஸுங்க சார், கோர்ட்லாம் போட்டுக்க, நான் தான்ப்பா ஜட்ஜு, நான் தான் ஜட்ஜு, ரொம்ப உன் மேல ரொம்ப அன்பு காட்டக்கூடியவன், உன் மேல ரொம்ப இறக்கம் மிக்கவன், நான் தான் ஜட்ஜு, கவலைப்படாம வான்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து எப்படி இருப்பேன். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஆகிரத்துக்கு போறதுக்கு முன்னாடி மாலிக் யௌமித்தீன் நான் தான். நான் யார் தெரியுமா? அர்-ரஹ்மான் இர்-ரஹீம். நான் அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் ஆகிய நான் தாயா மாலிக் யௌமித்தீன் இங்கேயே சொல்லிட்டு இப்ப வா அங்க கேக்குறான் பாருங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜட்ஜு பார்த்து நம்ம சொல்லிட்டான். ஜட்ஜு பார்த்து முதுகு தட்டி கொடுத்து, என்னப்பா உன் பிரச்சனை அடுத்து வருது, நான் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கேன், பார்த்த உடனே நீ குழந்தை அங்க வா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா எப்படி போய் நிப்பா இப்ப கோர்ட்ல? இப்ப அல்லாஹ்வுல பயப்படாம என்கிட்ட வாயா, மூத்த கண்டே பயப்படாம என்கிட்ட வா, நான் தான் ரஹ்மான் ரஹீம், நான் தான் மாலிக் யௌமித்தீன், பயப்படாம என்கிட்ட வா. மௌத்துனாவே நடுங்குறானோ சில பேர். அல் மௌத் ஜஸ்ருன் யூசுல் ஹபீப இலல் ஹபீப். மௌத் ஒரு பாலம், நண்பனை நண்பனோடு சேர்த்து வைக்கக்கூடிய பாலம். அதனால இறை நேசர்கள்லாம் மௌத்துக்கு பயப்படுறதுல கிடையாது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு முஸ்லிமுக்கு நீ ஒரு குறையை நீ மறைத்தால், ஒரு முஸ்லிமுடைய குறையை நீ மறைத்தால், சதரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, இவ்வுலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் உன்னுடைய எல்லா குறைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மூடி மறைச்சிடறான். சுத்தமா மூடி அல்லாஹ் மறைச்சிடறான். அல்லாஹ் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு அடியான பாவத்தை செஞ்சு நடுநடுங்கி போய் நிப்பானாம். இவனுக்கெல்லாம் உழுவுது, நமக்கு என்ன உழுவுமோ தெரியலையே, நம்மளோட கம்மி பாவம் செஞ்சவனுக்கெல்லாம் இந்த கதி, இந்த நரகத்தில் இழுத்துட்டு போறாங்க, தரத்தரம் இழுத்துட்டு போறாங்க, நம்ம கதி என்ன ஆகும் தெரியலையே. அவன் நடுநடுங்கி போய் நிற்பான். அவன் துன்யாவில் யாருடைய குறையா மறைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு முன்னாடி அவனை விசாரணை செய்யாம, ஹதீஸ்ல பெருமாள் சொல்றாங்க, அவனை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் மணிக்கு வா, டே வா, சாக் பீஸ் திருண்ணையா, கையை பிடிச்சி கிட்டியா, அப்படி எல்லாத்துக்கும் கேட்டா நடுங்கி போயிருவன்ல, இல்ல அவனுக்கு கேவலமால போகும். அல்லாஹ் ஜல்ல அந்த கூப்பிட்டு மற்றவர்கள்லாம் பார்க்காம தன்னுடைய நூறு என்ற ஹிஜாபை அவன் மேல அல்லாஹ் தஆலா போட்டுக்கிறாங்க. இவாயா இங்க நீ தான் திருடுனியா, இங்க வா. இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, நடுநடுங்கி போயிருவார்ல, இங்க வாப்பா இங்க. இப்ப அல்லாஹ் தஆலா இங்க வா, இப்படி பொத்திக்கிட்டு இதான் அது சொல்லுங்க. அல்லாஹ் தன்னுடைய ஹிஜாபை கொண்டு, நூறு என்கிற திரையை கொண்டு அல்லாஹ் போர்த்தி கொண்டு அவனிடத்துல கேட்பான். ஞாபகம் இருக்கா? ஜனவரி 1 அல்லாஹ் தெரியும், மறக்க முடியுமா? பிப்ரவரி 7 அல்லாஹூ நல்லா தெரியுது, 1925 நல்லா தெரியும். ஒன்னா சொல்லுவான். அவன் நினைப்பான், படி முடிஞ்சு நம்ம கதி எல்லாம் ஒண்ணு கூட உள்ளே வரிசையால சொல்றான் என்று அவன் நடுங்கி போய் நிற்பான். இப்ப அல்லாஹ் சொன்னான், நீ செஞ்ச அந்த குற்றங்களை உலகிலே யாருக்கும் தெரியாம மறைச்சிட்ட, இங்கேயும் மறைச்சிட்டு போட்டான், நீ போ சொர்க்கத்துக்கிட்டாலும். அப்ப அடியாருடைய குறைய மறைக்கிறது எவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிரியமானது பாரு ஜி. நாம வெளியே காட்டுறதுல ஒரு பெருமனம், 4 பேர்ட்ட சொன்னா ஒரு சந்தோஷம். உன்னை பத்தி அவனை பத்தி இன்னைக்கு எல்லாம் கழுவி ஊதியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இன்னும் யார் பாக்கி இருக்கிறா, அவளை முடிச்சிருவோம், வேலையை முடிச்சிருவோம். என்ன தண்ணி ஆன்மீகம் படிச்சேன்னா, திக்ர் செஞ்சேன்னா, ஹஜ்ஜி செஞ்சேன்னா, உம்ரா செஞ்சேன்னா. ரொம்ப பேரு உலகத்துல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரவில்லை, ஃபிளைட்லேயே விட்டு வந்துடுறான். ஹஜ்ஜு சவாப ஃபிளைட்லேயே விட்டு தான் கீழே. நானே பார்த்தேன் என் கண்ணால. ஃபிளைட் உட்காந்துட்டு, என்ன ஒரே இருக்கும் பையன், உன் தம்பி வருவானா, பொண்ணாடிட்ட இல்லைங்க வரமாட்டான். என்னைக்கு வந்தான், இன்னைக்கு உருப்படாத கேஸ். எங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஃபிளைட்ல இறக்குறதுக்குள்ளாரியே அவன் என்னைக்கு வந்தான், இன்னைக்கு வர்றதுக்கு தேராத கேஸ். உங்க அப்பா பையனை எடுத்துருக்கான், அப்படி முடிஞ்சா. இப்ப அவனும் கல்வி ஊத்தியாச்சா, மொத்த ஹஜ்ஜு சவா பார்சல் பண்ணி இறங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு அமிச்சாச்சு. ஃபிளைட்டு விட்டு இறங்குறது மெட்ராஸ்ல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹஜ்ஜு உம்ரா சவா அமிச்சுட்டு தான், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் நான் மட்டும் வச்சேன், சரி எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் கீழே ஃபிளைட்ல மெட்ராஸ்ல கால் வைக்கிறானுங்க ரொம்ப பேர். ஒரு மோமினுடைய குறையை மறைத்தால் உனக்கு ஒரு நேரம் வரும், நீயும் தவறுல மாட்டுவ. உன் குறைகளை அல்லாஹ் தஆலா மண்ணை போட்டு மூடிடுவான். இந்த துனியாவிலையும் அல்லாஹ் தஆலா மூடிடுவான், ஆகிரத்திலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மூடிடுவான். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அடியார்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். பாருங்க, இன்னல்லாஹ, இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறான், புகாரி ஷரீஃப் ஹதீஸ். இன்னல்லாஹ
நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு சமீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்னல்லாஹ் யுத்னில் முஃமின் ஃபயலவு அலைஹி கனஃபஹு வ யஸ்துரு. ஒரு முஃமினை அடியான் அல்லாஹ் கிட்ட கூப்பிடுவான், தன்னுடைய போர்வையை கொண்டு அல்லாஹ் மூடிக்குவான். இரண்டு பேரும் விசாரணை செய்யறது யாருக்குமே தெரியாம அல்லாஹ் மூடிக்கொள்வான். ஃபயகூலு அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதா? அல்லாஹ் மறக்க முடியுமா? நல்லா ஞாபகம் இருக்குது. அல்லாஹ் அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதா? ஐ ரப்பி, ரப்பே ஞாபகம் இருக்குது. ஹத்தா இதா அக்கர்ரஹு பிதுனூபிஹி, அவன் தன் பாவங்களால் அழிந்து போய்விட்டோம், நம்ம தப்பிக்கவே முடியாது, இனி உருப்படவே மாட்டோம், நேரா நரகம்தான் என்று அவன் தனக்குத்தானே உறுதி செய்து கொள்ளுவான். வராஃபி நஃப்ஸி அன்னஹு ஹலக கால, அல்லாஹ் ஜல்ல சொல்லுவான் சதர்துஹா அலைக ஃபி துன்யா, நீ செஞ்ச அத்தனை பாவம் எனக்கு தெரிந்து கூட துன்யாவில் யாருக்கும் தெரியாம உன்னை மறைச்சிட்டேன் பாத்தியா? மறைச்சனையால தான் துண்டை போட்டு தலைப்பாக்கிட்டு உலாதிட்டு இருக்கிற இன்னைக்கு. நீ உன் பாவங்களை மறைச்சனையால தான் இன்னைக்கு சந்தோஷமா உலாதிட்டு இருக்கிற. பெரிய ஆளு ஊர்ல பெரிய ஆளு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் பெரிய ஆளுங்க, பெரிய ஆஜியாருங்க, இவர் பெரிய உம்ராங்க, இவர் பெரிய தொழுகையாளிங்க, பெரிய நோம்பு குர்ஆன் ஆகாங்க, இவர் ஆலிம்சாங்க, இவர் ஹாஃபிஸாங்க, இவர் பெரிய அஜத்துக்கு தலைமை இமாமுங்க, இவர் துணை இமாமுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. உன் பாவத்தையும் சொல்லுவானா? இதுதான் நம்ம கிறுக்கங்க. அவன் இவ்வளவு சொல்லுவான். ஆனால் மனுஷனாங்க இருந்தாலும் உன்னுடைய பாவங்களை நான் தெரிந்தும் இவ்வுலகிலே யாருக்கும் தெரியாமல் மறைத்தேன். புகாரியுடைய ஹதீஸ். சதர்து அலைக ஃபி துன்யா வ அனா அக்ஃபிருஹா லக அல் யௌம், இன்றைய நாள் முற்றிலுமாக மன்னித்து விட்டேன் போ. சுத்தமா மனுஷன் அல்லாஹ் சொல்றதுக்கு அம்சறான். அப்ப ஒருத்தருடைய பாவங்களை மறைக்கிறது எவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிரியமானது. நீ மறைச்சு பழகியா அடுத்தவருடைய பாவங்களை. ஜி வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அடியார்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான். வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி, ஒரு சகோதர முஸ்லிமுக்கு நீ உதவி செய்து கொண்டு இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான், உதவி செய்து கொண்டே இருப்பான். உதவி நிப்பாட்டாத. பெருமா அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு அவங்களுடைய பெரித்தா புள்ள மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபிய ரசூல், இளஞ்சமை, ரொம்ப வறுமையில் வாழக்கூடியவர். அபூபக்கர் ரலியல்லாஹு உதவி செய்து கொண்டே இருப்பாங்க. மாசம் மாசம் வீட்டுக்கு தேவையான காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் பேர் என்னங்க? மிஸ்தஹ். கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த முனாஃபிக்குடைய தலைவர் உபை பின் சலூல் இருக்கானே, ஷைத்தான், அப்துல்லா பின் உபை பின் சலூல், அவன் அன்னை பரிசுத்த தங்கமாகிய 10 மாட்டு தங்கம் நம்முடைய கண்மணி நம்முடைய அம்மா ஆயிஷா அம்மா மேல பழி சுமத்தணும். அவங்க தப்பா நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி சொன்னான். இது வெளியிலாட்டி சொன்னான் 4 பேர். உடனே மூமினான மக்கள் இல்லை இல்லை அப்படி நடந்ததுக்கு நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டான். 1-2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதுல மிஸ்தவும் ஒருத்தர், அவரும் மாட்டிக்கிட்டு அப்படியா, ஓஹோ சரி சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. உடனே மறுக்கணும் இல்லையா? யாரை பத்தி சொன்ன? அறிவு கட்ட பேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிக்க துணைவியார், அவனை பத்தி இப்படி சொல்லிட்டியா நீ அப்படின்னு உடனடியா மறுக்கணும் இல்ல? அதா புஹ்தான் அலீம் சொல்லணும் இல்ல? அல்ல சொல்ல வலவுலா இதா சமியல் முஃமினூன், மூமின்கள் கேட்டிருந்தால் உடனடியாக இது மிகப்பெரிய இட்டுக்கட்டு பொய் நடந்திருக்கவே சான்ஸ் இல்லை நீங்க சொல்லி இருக்கணும். அப்படி சொல்ல அப்படியான்னு கேட்டுக்கிட்டார். கேட்டது மட்டும் இல்லை, 4 பேரை பார்க்கும்போது கேள்விப்பட்டீங்க இந்த மாதிரி உபை பின் சொல்லிட்டு தெரிகிறாரு, அன்னை ஆயிஷா நாயகத்தை பற்றி தப்பா சொல்றாரு அப்படின்னு 4 பேர் சொல்லிட்டார். மற்றவரை பரப்புவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டார். இந்த செய்தி கேட்டு அபூபக்கர் நாயகம் மகளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு மனசு புண்பட்டு போய் இனிமேல் உனக்கு நான் காசு தர மாட்டேன்ட்டாங்க. ஒரு பைசா தற்கா மாசம் மாசம் உதவித்தொகை கொடுக்குறோம், காசு வாங்குற, பணம் வாங்குற, வாங்கிட்டு என் மகளை பத்தி அவதூறு பேசுறியா நீ? தப்பா, சாதாரண அவதூறாது. உன்ட்ட காசு வாங்குற, உன்னை பத்தி அவதூறு பேசுவோம், உன் மகளை பத்தி அவதூறு பேசுறோம், முஞ்சாதியை பத்தி அவதூறு பேசுறோம், நீ சும்மா இருப்பியா? கட்டி வச்சு உரிக்க மாட்டே? என்ன செய்வோம் நம்ம? யோசிச்சு பாருங்க. ஒன்னும் சில கோவத்திற்கு திட்ட கூட இல்லை அவங்கள. இனிமேல் அவர் தரமாட்டேன்ட்டாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 40 நாள் கழிச்சு ஆயத்து இறக்குனா, அவங்க பரிசுத்த தங்கம் என்று சொன்ன ஆயிஷா நாயகத்தை யாரெல்லாம் இதில் பங்கு பெற்றார்களோ அத்தனை பேரையும் கசையடி அடிக்க சொன்னா. சொல்லிட்டு இன்னொரு அந்த ஆயத்துக்கு நல்ல ஒரு அல்லாஹ் இதை சேர்த்து விட்டாங்க. வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅத், ஐதிருந்து உங்களிலே வசதி மிக்கவர்கள், அல்லாஹ்வால் தன்னுடைய அருள் கொடை கொடுக்கப்பட்டவர்கள் அவருடைய உறவினர்களுக்கு தரக்கூடிய நியமத்துகளை தடுத்து விட வேண்டாம். அல்லாஹ் அக்பர். யாரு உன்னை பத்தி தவறா பேசுறான் ஒருத்தன், கண்டாள்கிட்ட போற வேண்டும், முஞ்சாதி பத்தி தவறா பேசுறான் ஒருத்தன், உன் மகளை தவறா பேசுறான் ஒருத்தன், நீ சும்மா இருப்பியா? நீ சாதாரண குற்றமா அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் புனிதர்கள்
அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா மனித புனிதர், அவர்களை பற்றி தாய்மார்கள் புனிதர்கள், புனிதமான தாய், அவங்கள பத்தி இட்டு கட்டினவர், அவருக்கு தரமாட்டேன்னு சொன்னதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலா யஅ்தலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸாத்தியா யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ், உங்களில் வசதி மிக்கவர்கள் அல்லாஹ் தன் ஃபضலை கொண்டு யாரை அலங்கரித்தாரோ அவர்கள் தங்களை உறவினர்களே ஏழைகளை மிஸ்கீன்களுக்கு தருவதை தடுத்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்லி தர்ற பாருங்க, மன்னிச்சு விட்டுருங்க, வல் யஸ்ஃபு கண்டு காணாம போயிருங்க, விடுங்க. யார் சொல்றா? அல்லாஹ் சிபாரிசு பண்றான். எப்படியாப்பட்ட குற்றம் செய்தவரை வல் யாஃபு, மன்னிச்சு, இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சு விட்டு வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, அதை கண்டும் காணாமல் புறக்கணித்து விடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அது பெரிய பாவம் தான்மா, அது மாபெரும் குற்றம் தான், மன்னிக்க முடியாத குற்றம் தான், மன்னிங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா? அல்லாஹ் நீங்க இப்படி விரும்புவது இல்லையா? உங்களை அல்லாஹ் மன்னிக்கணும் ஆசைப்படுறீங்களா இல்லையா? பாவிகளே கடைஞ்சடிச்ச பாவம் நானு, இந்த ஊர்லயே ஆக கேடு கட்ட பாவி நானு, ஆனா என்ன ஆசை வருது? அல்லாஹ் அந்த பாவத்தையும் மன்னிக்கணும் ஆசைப்படுறியா இல்லையா? நீ ஆசைப்படுற இல்ல, நீ அவளை மன்னிச்சிரு. அல்லாஹ் கஃபூர், அப்படி நீ மன்னித்தால் அல்லாஹ்வும் மன்னிப்பான், அல்லாஹ்வும் கருணை காட்டுவாட்டாங்க. நீ மன்னிச்சிரு, உனக்கு கொடுமை செய்தவர்களை மன்னித்து விடு, உனக்கு அநீதி செய்தவர்களை மன்னித்து விடு, உனக்கு தவறளித்தவர்களை மன்னித்து விடு, மன்னிக்க முடியாத குற்றம் செய்தவனை மன்னிச்சிரு. நீ அதை மன்னிக்கணும் ஆசைப்படுறியா இல்லையா? அதை நீ எப்படி நடக்கணும் ஆசைப்படுறியா இல்லையா? அது ஹாரூன் ரஷீத் மன்னர், அவர் முன்னாடி ஒரு குற்றவாளி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. குற்றவாளி விசாரணை ஃபுல்லா விசாரிச்சா தப்பு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்ப கடைசி ஆசையானு கேட்பாங்க இல்லையா, மரண தண்டனையா என்ன கேட்கறதுக்கு முன்னாடி, எப்பா உன்னுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, நீ செய்த குற்றம் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டுச்சு, இப்ப நீ உனக்கு தண்டனை அடுத்து அறிவிக்க போறோம், தண்டனை அறிவிக்க போகிறோம் கோர்ட்ல, நீ என்ன சொல்ல விரும்புறியா, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் அப்படின்னு கேட்டார். மன்னர் கேட்டார். ஜி அப்போ அந்த நான் ஒரு கேள்வி கேட்டா சொல்ல கேள்வி கேட்கிறோம், கேளு. மறுமை நாள்ல அல்லாஹ் சன்னிதானத்தில் ரப்புல் ஆலமீன் அல் ஜலாலி வல் இக்ராம் ஆகி அந்த ரப்பு தாலாவின் சன்னிதானத்தின் முன்னால் உங்களை விசாரணை கொண்டு நிப்பாட்டப்பட்டு மலக்குகள் பட்டோலை வைத்து அடுக்கடுக்கா உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு கடைசியில் அல்லாஹ் தாலா உங்கள் மீது குற்றம் நிரூபணமாகி விட்டது, குற்றம் குற்றவாளி என்று தீர்ப்பாகிவிட்டது, அது தண்டனை அறிவிக்க போகிறோம் அல்லாஹ் சொல்லி இப்ப என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த ஒரு காட்சி சொன்ன உடனே கைகாலம் அடிக்கிச்சு. அல்லாஹ் தம்பி அல்லாஹ் என்னை மன்னிச்சிருந்தா சொல்லுவேன், அதைத்தானே அரசரை நானும் சொன்னேன். அரசருடைய நிலையே மாறிடுச்சு. போப்பா என்னை மன்னிச்சிட்டேன்பா, மன்னிச்சிட்டேன்பா, போப்பா 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 உன வெளியே அனுப்புங்க, அவரை மன்னிச்சிட்டேன், வெளியே அனுப்புங்க, நீ கண்ணில் பணம் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. மந்திரி மெதுவாக கிட்ட வந்துட்டார். அரசரே கொடிய குற்றம் செஞ்சு இந்த மாதிரி ஒருத்தர நீங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நாட்டில் அநியாயம் அராஜகம் அதிகமாயிடும், அவரை பிடிச்சி ஏதாவது நீங்க தண்டனை கொடுக்காம அனுப்பாதீங்க, இப்படி ஈஸியா சாக்கு போக்கு தப்பிச்சு போறான்னு நீங்க எப்படி விட்டீங்க இப்படியே சொல்ற, நீ சொல்லு நான் என்ன கூடு போறேன். போன ஒரு மனுஷன் இழுத்து மந்திரி ஏதோ காதுல ஓதனாரு என்ன சொல்லிவிட்டா போன மனுஷன் இழுத்து கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டான். இந்த மாதிரி மந்திரி சொல்றாரு, உன்னை விட்டா 4 பேர் இதே மாதிரி கிளம்பிடுவாங்க, எல்லாம் அட்டகாசம் அநியாயம் பண்ணி நாட்டில் அராஜகம் அதிகமாயிடும், தண்டனை கொடுத்து தான் தீரணும்னு சொல்றாரு. இப்ப நீ என்ன சொல்றேன்னு கேட்டார். அரசரே அல்லாஹ் தாலா அவங்களை மன்னிச்சுட்டேன்னு நல்லா சொல்லிட்டான். சொன்ன பின்னாடி ஒரு மலக்கு குறுக்கால வந்து இப்படி விட்டா எப்படி, அவன் பண்ண அட்டகாசெல்லாம் மன்னிச்சு விட்டா எப்படி, மற்றவங்க கீழ் நிறைய பேர் நிற்கிறாங்களே என்று சொன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆனா அப்பயும் என்ன மன்னிக்கு தான் ஆசைப்படுவேன், அதை தான் நான் ஆசைப்படு. நீ போயிருப்பா எப்பா நவுர் பண்ணி நீ போயிருப்பான். யாரு வந்த நீ நவுந்துரு பண்ணி முதல்ல நீ போப்பா, நீ விட மாட்டாரு. அப்ப அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் என்ன வல்யாஃபு வல்யஸ், வல்யாஃபு வல்யஸ், மன்னியுங்கள், விட்டு விடுங்கள், பாராமுகமாக இருந்து விடுங்கள், கண்டுகொள்ளாதீர்கள், அந்த குற்றங்களை பெருசுபடுத்தாது. என்ன அல்லாஹ் சிபாரிசு பண்றாங்க யாருக்காக வேண்டி? அரே வா 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 சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் குற்றம் செய்த மனிதரை மன்னித்து விடும்படி சிபாரிசு யாரு பண்ற? ரப்புல் ஆலமீன் பண்ற. அபூபக்கரை பெருசுபடுத்திக்காதே, அபூபக்கரை பெருசா எடுத்துக்க, மன்னிச்சிருங்க அபூபக்கரை மன்னிச்சிருங்க, வல் யஸ்ஃபஹு, அது கண்ணு காணாம விட்டுருங்க அபூபக்கரை. அலா துஹிப்புன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் அவங்களை மன்னிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா? அல்லாஹ் கஃபூர் சொன்னா வல்லாஹி
அல்லாஹ் மீது ஆணைய சத்தியத்தை முறித்து விட்டேன், இந்த இருந்து இன்னும் கூட கொடுப்பேன்ட்டாங்க. ஏன்னா அவருக்கு சிபாரிசு யாரு பண்றா? அல்லாஹ் பண்றா. ரப்புல் ஆலமீனாகி ரப்பே துல் ஜலால் சிபாரிசு பண்றான். அவர் ஒரு சொந்தக்காரர்ப்பா, ஏழை மனுஷன், கஷ்டப்படுற மனுஷன், அவர் விட்டுறா, கை விட்டுறதுப்பா. வலா யத்தலி உலில் ஃபضل மின்கும், உங்களே வசதி மிக்கவர்கள், அல்லாஹ்வுடைய ஃபضل கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய ஃபضل கொடுக்கப்பட்டவர்கள் இவ்வாறு தடுத்து விடாதீர்கள். நீங்க கொடுத்து வந்து தடுத்துடாதீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, மன்னிச்சிருங்கப்பா. குற்றக்குறை மனுஷன் நடக்கத்தான் செய்யும். அதுக்காக ஏன் கொதித்து மன்னிச்சிருக்க? சிபாரிசு யார் பண்றா? பரிந்துரை யார் செய்யறா? அல்லாஹ் செய்யறா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பஜுஸ் ஹிதுமத்தே ஹல்க் தரீகத் நேஸ்தி ஷேக்னா சொன்னாங்க. அதான் இந்த பயானுடைய மத்தன். எஜமா சொன்னாங்க, சிருஷ்டிகளுக்கு நீ ஹிதுமத்து செய்வதை அன்றி தரீகத் என்பது வேறு இல்லை என்று சொன்னார். அதுதான் தரீகத். நீ பாட்டுக்கு தரீகத்துனா தஸ்பீ ஓதுறது, சுப்ஹான் அல்லாஹ் ஓதுறது, அல்லது ஒரு நாளைக்கு 1000 அல்லாஹ் அல்லாஹ், 10,000 அல்லாஹ் அல்லாஹ், 250 இஸ்மே ஜாத் அல்லாஹ், 2500 ஸலவாத் விளைஞ்சலாம். அல்லாஹ் 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 அல்லாஹ். அடியே கழுத டீ கட்டி எவ்வளவு நேரம் குணம் தரல பூதேவி, நீ கொண்டாடி அல்லாஹ் 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 அல்லாஹ். பீவி ஒரே பாடு பாடுறாரு. அல்லாஹ் அல்லாஹ். பையன் குறுகால வரான், திக்ரு செஞ்சுட்டு இருக்க, திருட்டு போய் குறுகால கஷ்டம் பண்ண, அவன் தூக்கி கடாசுறார். அல்லாஹ் 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 அல்லாஹ். ஏடே தெரியுது, இதுக்கு பேர் தெரியுது. அரே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஹுசைன் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. நாம தான் காலை பிடிச்சி இழுத்து தூக்கி போட்டு தொழுதுட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க. என்ன பையனை பெற்று வச்சிருக்கிறப்ப, பையனை பெற்று வச்சிருக்கா, குரங்குட்டி பெத்தியா, தொழுகை டிஸ்டர்ப் பண்ண சொல்லி வளர்க்கறது இல்லை. அவனா நம்மள முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்துக்கும் தொழுகையை கற்றுக் கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் தொழுகையை கற்றுக் கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஜிதால இருக்காங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மேல உட்கார்ந்துட்டாங்க, கழுத்து மேலே உட்கார்ந்துட்டாங்க. அவங்களா வேற விளையாட்டுக்கு இறங்கி போற வரைக்கும் தலையை அசைக்கவே இல்லை. சுபான் ரபில் ஆலா, சுபான் ரபில் ஆலா, சுபான் ரபில் ஆலா, 100 ரூபா சொல்லு சுபான் ரபி. அப்புறம் விளையாண்டுக்கிட்டு ஹே 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 விளையாண்டு இறங்கி அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அல்லாஹு அக்பர். இது முஹம்மது ரசூலுல்லாஹி, ஒன்னையும் ரசூலுல்லாஹையும் தேய்ச்சி பாருங்க. என்ன சூஃபி நீ, சேர்த்து பாருங்க. சொல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ். வா 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 வா. ஒரு முறை ஹுசைன் ரலியல்லாஹு யார சொல்லலாம் சொல்லு நானா நானா உன் முதுகுல ஏறி நான் குதிரை ஓட்டணும் அப்படின்னு. இப்படியா கண்ணு ஏறிக்குமா? குனிஞ்சிக்கிட்டாங்க. வளர்றது இல்லையா, காலை கையை கீழே வச்சு குனிஞ்சிக்கிட்டாங்க. மேல ஹுசைன் ரலி ஏறி, ஹசன் ஹுசைன் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஹுசைன் ரலி ஏறி மேல உட்காந்துக்கிட்டாங்க. பெருமாள் அப்படி குதிரை மாதிரி போறாங்க, குனிஞ்சிக்கிட்டே போறாங்க. திடீர்னு அழின தாஹூ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை ஓட்டுறியாப்பா நீ? நல்லா இருக்குதே உன் கதை, நல்ல குதிரை கிடைச்சியா உனக்கு, நல்ல குதிரை கிடைச்சியா உனக்கு. நேமல் மர்க்கம், நேமல் மர்க்கம், மிகச்சிறந்த குதிரை அல்லவா நீ பெற்றுக்கொண்டாய், என்னப்பா இப்படி செஞ்ச அப்படின்னு பதறி போய் கேட்டாங்க. பெருமாள் சொன்ன நேமல் நேமர் ராக்கிப். குதிரை நல்ல குதிரை தான், ஓட்டுறவும் நல்ல ஓட்டுறவும் தான்ட்டாங்க. குதிரை ஓட்டுநரும் நல்ல டிரைவரும் நல்ல டிரைவர் தான் பா. நீ வண்டி நல்ல வண்டிங்கிறீங்க, டிரைவர் நல்ல டிரைவர் தான். அவங்க சொன்னாங்க, மிகச்சிறந்த ஒட்டகத்தை, மிகச்சிறந்த குதிரையை பெற்றுக்கொண்டீர்கள், மிகச்சிறந்த வாகனத்தை பெற்றுக்கொண்டீர்கள் சொன்னாங்க. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாகனத்தை ஓட்டுபவரும் சிறந்த நேமர் ராக்கிப். நேமர் அவங்க நேமல் மறுக்கப்புனாங்க, நேமர் ராக்கிப்னாங்க. இது எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. ரசூலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி அவுலியாக்கள் வாழ்ந்தாங்க, எப்படி சூஃபியாக்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கு பேர் தாங்க விலாயத்து, அதுக்கு பேர் தாங்க அவுலியா, அதுக்கு பேர் தாங்க சூஃபி, அதுக்கு பேர் தாங்க தரீகத்து, அதுக்கு பேர் தான் மாரிஃபத், அதுக்கு பேர் தான் ஹகீகத். எங்க போய் திக்ர் சீட்டு உட்காந்துருக்கிறேன்? உன் தெருவில் உட்காந்து பசிக்கு உணவு இல்லாம ஒருத்தன் போயிட்டு உட்காந்துருக்கிறான். நீ அல்லாஹ் 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 குரான் கிட்ட உட்காந்துருக்கியா நீ? நண்பர்களே இல்லை. தரீகத் என்பது ஓது, குரான் ஓது, திக்ரு செய், ஃபிக்ர் செய், உலக மக்களை பற்றி கவலைப்படும், உன்னை சுற்றி வாழ்பவர்களை பற்றி கவலைப்படும், அவளுக்கான கண்ணீர் வடி. இதுக்கு பேர் தான் தரீகத். இதுதான் என் ஷேக் நாயகம் ரொம்ப அழகான வார்த்தைகள், சின்ன வார்த்தையில என் ஷேக் நாயகம் ஃபைசுல் ஷாஹி சர்கார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பஜுஸ் ஹிதுமத்தே ஹல்க் தரீகத் நேஸ்த். ஹிதுமத்தே ஹல்க் அடியார்களுக்கு, சிருஷ்டிகளுக்கு சேவை செய்வது அன்றி தரீகத் என்பது வேறொன்றும் இல்லை என்று சொன்னார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நம்மளை உண்மையான சூஃபியாக, உண்மையான ஞானியாக அல்லாஹ் ஆக்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து விளங்கி வாழ்பவர்களாக அல்லாஹ் நம்மை பொறுக்கி எடுத்துக் கொள்வானாக. ஊர் மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த ஊர்ல யாரெல்லாம்
நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க நல்லா பரிபூர்ண ஷிஃபாவை கொடுப்பாங்க. யாரெல்லாம் திருமணமாகாமல் இருக்கவங்க நல்லா தகுந்த ஜோடி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. திருமணமானவர்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் கணவன் மனைவி சந்தோஷமா வாழ செய்வாங்க. யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கவங்க நல்லா சாலியான குழந்தை கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் நல்லா குழந்தைகளை கொடுத்தோம் அந்த குழந்தைகளை அந்த அவுலியாவுக்காக நான் விரும்புகிற வாழ்க்கையை வாழ செய்வாங்க. யாரெல்லாம் வியாபாரம் அந்த வியாபாரத்தில் பறக்க செய்வாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு எல்லாம் வீடு கொடுப்பாங்க. யாரெல்லாம் அவர்கள் என்ன சிரமத்தில் இருக்கிற அந்த சிரமங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிவானாங்க. கடன்பட்டவர்கள் வாழ்க்கையை எல்லாம் கடனை நீக்கி அருள் புரிவானாங்க. இன்னும் என்ன தேவையோடு வந்திருக்கிறாங்களோ, இந்த ஊரில் வாழ்கிறார்களோ, நம் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ, எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தன் கருணை கொண்டு பூர்த்தி செய்வானாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad ya Rabbi salli alayhi wa sallam.